நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகரி வியூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து விஜய் கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் விஜய் வந்து எதுக்கு மல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு நீ வெண்பா கிட்ட நம்மளுக்குள்ள இருக்கிற சண்டை எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எந்த ஒரு சண்டையும் சொல்லலை, சின்ன பிள்ளை அவன் தப்பா புரிஞ்சதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாது, நீங்க தேவையில்லாம என்கிட்ட சண்டை போற வேலை இனிமே வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாங்க. நம்ம மல்லி உடனே பாக்கணுமே நம்ம விஜய் எழுதுன ஒரு பக்கம் இதெல்லாம் என்ன நம்ப சொல்றேன், நீ சொல்லாம எப்படி அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், எந்த ஒரு விஷயமும் அவளுக்கு தெரியாம இருக்குமா சொல்லு பார்க்கலாம், ஏன் சின்ன குழந்தைகிட்ட இந்த மாதிரி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு சண்டை போட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு நாகு வராங்க. நாகு வந்து வெண்பா ரொம்ப நேரம் பார்த்தா ஆளே காணும், உங்ககிட்ட இருக்காங்க, உங்ககிட்ட வந்தா நீங்களும் வெண்பா இல்லாம உட்காந்துருக்கீங்க, வெண்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. வெண்பா கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிருந்து ஒரு பக்கம், என்னது வெண்பா காணுமா, என்னது வெண்பா காணுமா, வெண்பா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சத்தம் கிளப்புறாங்க. எந்த பக்கம் போய் பாக்குறாங்க, ஒரு பக்கம் போய் பாத்ரூம் பாக்குறாங்க, அந்த பக்கம் ரூம் பாக்குறாங்க, எங்கேயும் வெண்பாவை காணும், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த பக்கம் பார்த்தா நம்ம வெண்பா வீட்டுக்கு வெளியே பிக்ஸ் வந்து விழுந்துட்டு இருக்காங்க. ஐயோ வெண்பா என்ன சுடுக்கு தங்கமே அழகே உயிரே ஆறு உயிரே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம வெண்பா திரும்ப வருவாங்களா மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஆழமா குத்தி ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ என்னதான்டா பண்றது, ஏதுதானே பண்றது, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா சார், என்ன சார் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஆனா இதுக்கு எல்லாமே தீர்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம அடிச்சு சொல்லலாம். அப்படி என்னடா தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இனிமே வெண்பா ஸ்கூலுக்கு போக முடியாது, வெண்பா ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. டாக்டர் என்ன டாக்டர் திடீர்னு என் தலையில குண்டை தூக்கி போறீங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர், வெண்பா ஸ்கூல் போகாம எப்படி இருக்க முடியும், வெண்பா கம்பல்சரி ஸ்கூல் போய் தான் ஆகணும் டாக்டர், நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. கோபக்கரக்கிலேயே எனக்கு போறாதே அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதே சமயத்துல கரெக்டா நம்ம மல்லி கேட்டு இருக்கு, அந்த டாக்டர் வந்து தெளிவா சொல்றாரு, பாருங்க இந்த மாதிரி பிக்ஸ் இனிமே அடிக்கடி வரும், அவளுக்கு கொடுத்துக்கிறது என்ன பாய்சன் தெரியுமா, அதை பாத்தீங்களா பாட்டல், இந்த பாட்டில் இருக்கிற பாய்சனை தான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து இப்போதைக்கு என்ன மருந்து கண்டுபிடிக்கல, ஆனா ஒரு சில கண்ட்ரில அந்த மருந்து இருக்காது, எந்த கண்ட்ரில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரேர், அதை கண்டுபிடிச்சு அந்த மருந்தை எடுத்து வெண்பாவுக்கு செலுத்தி ஆகணும். வெண்பா அமைதியா ஒரு டவல் இருந்தா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருப்பேன், நார்மல் மருந்து மூலியமா அப்படியே ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே அவளை அங்க கூட்டிட்டு போறேன் இங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு உங்க பாட்டுக்கு வெளியே கூட்டிட்டு போய் விட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த இடத்துல இன்னும் அதிகமாயிட்டா ஒரே பிக்ஸ் வந்துச்சுன்னா வெண்பாவோட உயிருக்கே ஆபத்து, என்ன முடிவோ உங்க கையில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கவும் முடியல. வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பாப்போம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க, எதெல்லாம் பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் சாதிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கதாங்க போறீங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டு சொல்லிட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் புதுசா ஒரு ட்விஸ்ட் தந்துடுறாங்க. என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க, கரெக்டா நம்ம தீபக் இருக்காருல்ல அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் என்ன நீ சாதாரணமாக தானே பார்த்துக்கிறேன், கோபப்பட்டு இதுக்கும் பார்த்தது இல்லை, இப்போ பாப்படா பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விஜய் இதுக்கெல்லாம் யாரு காரணம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா இருக்கால அவ வந்து மூலச்சாவு அடையணும், மூலச்சாவுன்றது ஒரு இயற்கையான மரணம் மாதிரி, இயற்கையான மரணம் அடைஞ்சாதான் வெண்பா கிட்ட இருக்கிற அந்த ஆட்டை வந்து இன்னொரு குழந்தைக்கு மாற்றி வைக்கணும், அது ஃபாரின்ல, அதுக்காக இங்கிருந்து போற போதே மூலச்சாவு அடைந்த இதான் கொண்டு போனோம். அதுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷனை செலுத்திட்டு இருக்காங்க அந்த ரவுடி கும்பல். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா வெண்பாக்கு பிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டு அந்த மூலச்சாவு அடையறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது மாத்து மருந்து கொடுத்து வெண்பாவை காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றனா வெண்பா உயிரை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, கடவுள்கிட்ட தான் போய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன தீபக் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல தீபக், மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா விஜய் இதுதான் உண்மை, நடந்தது இதுதான், இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் இப்பதான் தீபிகா விசாரிச்சு ஒரு பக்கம் அந்த ரவுடி கிட்ட அடிச்சு உண்மையால வாங்கி என்ன மருந்து அப்படின்றதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கான தடுப்பூசி எங்க இருக்கு என்ன அப்படின்றத ஒரு சில கண்ட்ரில மட்டும் தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னடா அந்த டாக்டர் சொல்றது அப்படியே சொல்றான், இவன் ஒரு வேலை எங்கேனா ஒளிஞ்சிருந்து கேட்டு இருந்தாலும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் தோணுது. என்னங்க பண்றது, நடக்கிறதா நடக்காது, நான் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, கடவுள் நமக்கு ஒரு வழியை முன்னாடி காட்டினா ஒரு வழியை பின்னாடி காட்டுவாரு, கவலையே படாதீங்க, இது மட்டும் தான் பாதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கால் நின்றுட்டீங்கன்னா இது மட்டும் தான் பாதையா இருக்கும், இல்ல எல்லா தவளையும் பாதை இருக்கு, எல்லாமே நமக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிய வைப்பாங்க. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, ஏது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம்.
சரி ஓகே, இந்த கான்செப்டை இதோட விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற கான்செப்டை பத்தி நம்ம யோசிக்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கதிரசன் இருக்காருல்ல, அவருங்களும் ஒரு பக்கம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஐயோ படுபாவே பையன், இவன் பொண்டாட்டி வயித்துல இருக்கிற குழந்தைய காப்பாத்துறதுக்கோசரம் என் பேத்தி எப்படி படியாயமா பறி கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுறாரு. டேய் கதிரேசா, என்னடா இது நியாயமாடா, இது அடுக்குமாடா, ஏடா இந்த மாதிரி பண்ற, நீ ஏன்னா ஒன்றுமே மனசாட்சின்றது இல்லை. எப்படி தான் பெத்த குழந்தைய ஒருத்தன் எவனா அழிக்க பாப்பானா, மனசாட்சி இல்லாம அவன் மனசு கல்லா இருந்தாலும். ஆனா விஜய் மட்டும் எந்த அளவுக்கு வெண்பா மேல உசுர வச்சுன்னு இருக்காங்கன்னு இந்த ஊருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும், ஏன் உனக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தா நீ வேணுமனே அந்த மாதிரி பண்ண இருக்கா, உனக்கு என்ன கான்ஸ் இருக்கணும். எல்லாம் இந்த ராஜேஸ்வரி கூட சேர்ந்துன்னு ராஜேஸ்வரிக்கு கை கோத்துன்னு ராஜேஸ்வரி சொல்றதுக்கு எல்லாம் சேஞ்ச் அப் போட்டுன்னு இருக்க. நீ மவனை என்னைக்கு மாற்றான்னு சொல்லிட்டு தெரியல, மாற்ற தரணும், அடிதான் சர வெடிதான் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் விட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு தான் இருக்காங்க. பாப்பா அந்த குழப்பமெல்லாம் நீடிக்குமா இல்லை இதோட முடிவுக்கு வருமா, என்னென்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறான்னு சொல்லிட்டு பொறுத்து தெரிஞ்சுக்கலாம். சரி, போனதெல்லாம் போச்சு, ஆனதெல்லாம் ஆச்சு, இதுக்கப்புறம் நம்ம கான்செப்ட் தாங்க, வாங்க கான்செப்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல் தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கர் தருகேன்.